ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ பண்ண போகிறோம். OnePlus Nord அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஸ்டே டியூன். ஸோ பேக்கேஜ் எல்லாம் பிரித்து முடிச்சாச்சு கைஸ். ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலே என்ன எழுதியிருக்காங்கன்னா OnePlusன்னு எழுதியிருக்காங்க. நாட் நிறைய போட்டிருக்காங்க. சைடில் திருப்பி OnePlus நாட்னு எழுதியிருக்காங்க. மேலேயும் கீழே ஒரு பார் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பின்னாடி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு 256GB ROM, 12GB RAM வேரியண்ட் கைஸ். ஓகே, நம்ம இப்போது அன்பாக்ஸ் பண்ணலாம் இதை. ஓகே, ஓப்பன் பண்ண உடனே ஃபோன் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே, ஸோ ஃபோனில் மேலே வந்து திஸ் வே நாட் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இன் டிஸ்பிளே சென்சார் கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்க கீழே. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஓகே, ஃப்ரண்ட்டில் 2 கேமரா, பேக்கில் 4 கேமரா, டெப்த்து வைடு எல்லாத்துக்குமே சேர்த்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் செம்மையாக இருக்குது. அப்படியே லைக் மின்னுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து செம்ம ஸ்லீக்காக இருக்குது. ஆக்சுவலாக பிடிக்க ஒரு பெரிய மொபைல் கையில் வச்சுருக்க மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டனில் லைக் புதுசாக ஸ்லைட் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் 1 வீக் ரிவ்யூ வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா ஒரே ஒரு USB போர்ட் C, அவ்வளோதான் கைஸ். அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் 12GB RAM, 256GB ROM, ஃப்ரண்ட்டில் வந்து 32+5 மெகாபிக்சல் கேமரா. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து 48+8+5+2 மெகாபிக்சல் கேமரா. ப்ளஸ் இதோட ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 765G கொடுத்துருக்காங்க, which is basically octa-core processor with Adreno 620 GPU. ஸோ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாக்ஸ்குள்ளே ஓகே, வெல்கம் கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் சரி ஓகே, என்னென்னோ எழுதியிருக்காங்க, நீங்கள் டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு. கேஸ் நல்லா தான் இருக்குது பார்க்க. சரி ஓகே, இந்த பாக்ஸ்குள்ள நேரம் பார்க்கலாம். ஓகே, சிம் எஜெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் OnePlus ஸ்டிக்கர்ஸ் ப்ளஸ் குவிக் ஸ்டார்ட் கைடு ப்ளஸ் சேஃப்டி இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரில, மேபி ஃப்யூச்சரில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரெட் கேபிள் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே, ஷேர் வேல்யூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். ஓகே, அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஒரு சார்ஜிங் கேபிள், டேட்டா கேபிள் எதுவும் சொல்லிக்கலாம். USB Type C தான் கைஸ். ப்ளஸ் அதோட பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஃபோனில் வந்து 4000
115 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மொபைல்லையும் சரி சார்ஜர்லையும் சரி நீங்கள் 10 to 20 minutes சார்ஜ் பண்ணால் போதும், உங்களுக்கு 20% சார்ஜ் வந்துடும். 1 hour சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும் ஃபோனு. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் ஒன்று டியூவல் 4G சிம் போடலாம், இல்லைனா சிங்கிள் 5G சிம் போடலாம். ஃபியூச்சர் OTR அப்டேட்ஸில் நமக்கு 5G + 4G போடுற மாதிரி அப்டேட் தருவாங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம டிவைஸை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் கைஸ் நான் சொல்ல மறந்துட்டேன், AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசமாக இருக்குது ஃபோனு, நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இட்ஸ் டோட்டல் ஒர்த் கைஸ். அண்ட் நான் கண்டிப்பாக 1 week யூஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு ரிவ்யூ போடுறேன் கைஸ். ஓகே கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.